ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறோம். சரிங்களா? இதுக்கு தான் இந்த வீடியோவே போடுறோம். லைட்டு போட்டலாமா? கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குப்பா இங்கே. சரி ஓகே பாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து செம்மையான மொபைலு. வெறும் 14,000 ரூபாய்க்கு தான் தரேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து விவோலையே வந்து பார்த்திங்கன்னா விவோ V27 ஒரு மொபைல் போட்டோம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 14,000 ரூபாய்க்கு போட்டோம். அதே வந்து சில பேர் அடித்து பிடிச்சி வாங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் V27 ப்ரோ. சரியா? மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி பலன்னு வச்சுருக்காப்புல. 8/128 தான். 8/128. சரியா? 256 கிடையாது, 8/128. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குது. மாடல் வந்து பார்த்திங்கன்னா விவோ V27 ப்ரோ. சரியா? அந்த ப்ரோன்னும் போது எட்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தெளிவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அவருக்கு முடித்தாங்க. நீ அவன் பையன் பேர் என்ன? இந்த ஆளுக்கு போன போட்டு கேட்பான் அந்த. ஏன்னா சப்போஸ் வாங்கினாலும் வாங்குவான். வர ஐயோ, நம்பரை காணாம. என்னப்பா இது இவ்வளோ தூரம் தான் போகுது? நெட் இல்லையோ? நெட்டு ஏன் திடீர்னு என்னாச்சு? நெட்டு சுத்தமாக எடுக்கலையா? சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா பாரு. இல்லைடா இந்த இல்லைடா இந்த ஒரு கஸ்டமரோட நம்பரை தேடி அவர் கேட்டார்ப்பா. அது S24 அல்ட்ரா இப்போ கேட்டு போனார்ல. சரி ஓகே. சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அதோட வரலாறுலேயே வந்து இவ்வளோ கம்மியாக யாரும் தரமாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 78,000 போட்டோமா? 80,500 போட்டோம். இப்போ வந்து 72,500 தரோம். 3 மாதம் வாரண்டியோடு இருக்குது. செக் பண்ணி காட்டுப்பா. ஸோ இப்போ ஏன்னா நான் எதுக்காக ஒருத்தர் நம்பரை தேடினேன்னா அந்த மனுஷன் கெஞ்சிட்டு இருந்தார். ஸோ 75 கேட்டு பாருங்கள் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து 72,500 கொடுக்குறோம். அவர் கேட்டதோட 2,500 கம்மியாகவும் தரோம். நாங்கள் போட்டதோடு வந்து பார்த்திங்கன்னா 8,500 கம்மியாக தரோம். வாப்பா, எங்கேயோ இருந்து கை காட்டுறாம்பா. 512 தானே? 12 GB ரேமு, 512, 3 மாதம் வாரண்டி வேறு இருக்குது. ஸோ 72,500 தரோம். நேற்று நாங்கள் போட்டதோட 8,000, அதாவது நேற்று 80,500 போட்டோங்க. இப்போ 72,500. அப்போ எவ்வளோ ஆச்சு? 8,000 கம்மி தானே? 8,000 கம்மியாக தரோம். 12 GB ரேமு, 512 GB. ஒருத்தர் இங்கே கேட்டுட்டு நின்றுட்டே இருந்தார். 75,000 கேட்டு பாருங்க அப்படின்னு. சரி ஓகே. இந்தாப்பா இது வேக்யூம். அப்படியா? சரி இதை எப்படி? இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V13 சொல்லிட்டு ஒரு செம்மையான மொபைலு பாக்ஸோடு இருக்குது. விவோ V30 8/128. இது எவ்வளோப்பா? இது 19,500. சரியா? 19,500 வாரண்டியோடு இருக்குது. இது என்ன ஜிபி? 8/128 தானே? இதுவும் 8/128 வாரண்டியோடு இருக்குது. ஷோரூமில் டெமோ பீஸ். இது வாரண்டி வந்து நவம்பர் மாதம் 10ஆம் மாதம் வரையும். இன்னும் 10 மாதம் எத்தனை மாதம்? இன்னும் 9 மாதம்
வாரண்டி இருக்குது. 9 மாதம் 9 மந்த் வாரண்டி இருக்குது. மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மொபைலு ஐஃபோன் 15 ப்ளஸ்ஸு. ஸோ இதில் என்ன ஃபால்ட்டுன்னா போர்டு மாற்றிருப்பானுங்களான்னு. இது என்னதான்ப்பா ஃபால்ட் இது? இது வந்து அப்படியே போர்டை அந்த ஃபோன் நொறுங்கிருச்சான். அந்த போர்டை எடுத்து வேற ஃபோனில் அப்படியே போட்டு. ஓ ஓகே ஓகே. அதாவது இதுக்கு ஒரிஜினல் மொபைல் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. சரியா? அந்த பச்சை கலர் ஃபோனில் உள்ள போர்டை தூக்கி இந்த பிளாக் கலர் ஃபோனு வந்து மாற்றிருக்காங்க. அதாவது இந்த ஃப்ரேம் மாற்றிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பேக் டோர் மட்டும் இது மட்டும் மாற்றிருக்காங்க. பேக் டோர் டூப்ளிகேட்டு. இதை செக் பண்ணி காட்டு. இதோட விலை வந்து 32,000 ரூபாய்க்கு தரோம். 32,000க்கு தரோம். சரியா? நம்ம கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாம். 32,000. நேற்று வந்து ஃபேஸ் ஐடி மட்டும் வராது. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபேஸ் ஐடி மட்டும் வரல. மற்றபடி வந்து பேட்ரி ஹெல்த்லாம் கூட 88 இருக்குது. மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ இது 350 சைக்கிள் கவுண்ட் எவ்வளோ? 356. ஸோ 32,000 ரூபாய்க்கு தரோம். 14 ப்ளஸ். இது ஜிபி எவ்வளோ சொல்லவே இல்லையா? ஜிபி எவ்வளோ? அப்படியா? பார்த்துறியா? 128. ஓகே ஓகே. இந்த சைலன்ஸ் ஆக்கி விடு. இது வந்து 1+12ங்க. இது 1+12. வாரண்டி இருக்கா பாருப்பா. மொபைல் எங்கே இருக்குது? 7ஆம் மாதம் வரையும் வாரண்டி இருக்குது. இன்னும் அதாவது இன்னும் 7 மாதம் 6 மாதம் வாரண்டி இருக்குது. 41,500 ரூபா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. ஒரு டென்ட்டு கிராச் கிடையாது. ஷோரூமில் டெமோலையே இருந்த ஃபோன் இது. சரியா? மொதல் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பில்லு எங்கே உள்ளே வச்சுட்டியா? உள்ளே வச்சிரு. பில்லு தான் முக்கியம் இதில். 41,500 ரூபா. 41,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து விவோ கிடையாது, ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 7. இது மொபைல் அப்படியே புதுசாக வச்சுருக்காப்புல. 11,000 ரூபா சொல்லி கொடுக்குறாரு. 8256. மொபைல் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். ஓப்போ ரெனோலாம் வந்து பெரிய மொபைலுங்க. பெரிய மொபைலு. ஒரு காலத்தில் 48,000 ரூபா 50,000 ரூபா விற்ற மொபைலு. இப்போ ஒன்லி மொபைல் தான். 256 GB. சரியா? விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? வெறும் 11,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 11,000க்கு தான் கொடுக்குறோம். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஃபோனில் 14 ப்ளஸ்ஸு. இது 15 ப்ளஸ்ஸு தானே? இது 15 ப்ளஸ்ஸு. இது 14 ப்ளஸ்ஸு. இது 37,500 ரூபா. இதில் வந்து என்னென்னா எல்லாமே ஓகே, பர்ஃபெக்ட்டு தான் இது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டெம்பர் கிளாஸ் போடாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெம்பர் கிளாஸ் மாட்டுங்க. நான் வெளியே வரணுமா? இல்லைல்ல. நீங்கள் அங்கே மாட்டுங்க. இங்கே மாட்டுங்க. ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணிக்க வெளியிலேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ்ஸு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 256 GB, 256 GB. வாப்பா. இதுக்கு மேலே இங்கே உள்ளவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 14 ப்ளஸ்ஸு, 256 GB. இதை காமிப்பா. இதை பேட்ரி ஹெல்த் வந்து 87. சரியா? அதே மாதிரி சைக்கிள் கவுண்ட்லாம் இதில் வராதுன்னு நினைக்கிறேன். 200. ஆமாம், ஜிபி 256. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 37,500 ரூபா. டிஸ்பிளே எல்லாமே பக்கா பர்ஃபெக்டாக ஒரிஜினல். லைட்டாக கிராச் இருக்குது, அவ்வளோதான்.
ஆமாம் லைட்டாக கிராச் இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. அது ஒன்றும் இல்லைங்க, 50 ரூபா கொடுத்தா பாலிஷ் பண்ணி கொடுக்குறான். ஒரு பஞ்சு மாதிரி வச்சு மோட்டரில் ஓட விட்டு இந்த கண்ணாடியை தேய்ச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவுச்சில் அந்த கிராச்சஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒரு கிராச் இல்லாமல் தகன்னு வந்துடுது, அப்படியே பல்லன்னு வந்துடுது. அதெல்லாம் நம்ம கொடுத்து பண்ணுறதுக்கு நேரம் இல்லை சரியா. அதனால் அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு விட்றோம். கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 43,500. இது யாருது இது? இப்போ விலை கம்மியே பண்ண மாட்டார் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 43,500. இதோட ப்ரைஸ் வந்து 43,500. 15+. இதில் என்ன ஜிபி ரேம்லாம் காட்டுவேன், 128. 4 வாட்டி காமிச்சாச்சு. சரி தூக்கி வையப்பா. இது வந்து ஒருத்தர் வாங்கிட்டாப்ல சரியா. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல, இதையும் அப்படியே வச்சுருவேன். வாங்கின அந்த இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக அடிக்கிட்டே வா, அப்போ தான் தெரியும். அடுத்தது ஓப்போ ரெனோவில் வந்து 13 28,000 சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. 8 ஜிபி ரேமு, 128. இதே பீஸ் ஒன்று இங்கே பஜார்லேயே இருக்குது ஒன்று சரியா. அது வந்து அவர் எவ்வளோ சொன்னார்னா, அவரும் இதே ரேட்டு தான் சொல்கிறார். சீல்டோடு வச்சுருக்காப்புல. இது 8 128 தான். அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறியா சிதா? எதுண்ணே? நீராங்கிட்ட இதே மாதிரி சீல்டு பீஸ் ஒன்று இருக்குது, அவனு 28,000 தான் சொல்கிறான். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், வேண்டாம் இது பாருங்கள், இதையும் தரோம். இது வந்து 15 நாள் ஆன பீஸு, சீல்டு பீஸ் கூட இருக்குது. இல்லை தோபி பண்ணி விடு. எங்கப்பா இந்த ஃபோனோட ஃபோனு இதாக இருக்கு. வாங்கி 15 நாள் ஆன பீஸு 28,000 சொல்கிறாப்புல. இதே பொண்ணு வந்து சீல்டோட பக்கத்தில் இருக்குது ஒரு கடையில். ஸோ அவரும் 28,000 தான் சொல்கிறாரு. அப்படியா? திறந்து தான். அவன் எப்படா 12 மணிக்கு போவான்டா நம்மளோட. சரி, இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நேற்று வந்து இதே மாதிரி வாட்ச் ஒன்று போட்டோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் 6 தான். பேட்ரி ஹெல்த் அது 100 இருந்தது. 6,500 போட்டோம். இது வந்து 6,000 ரூபாய்க்கு தரோம். ஸோ இதுக்கு வந்து ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. அதுக்கு சார்ஜர் வந்து டூப்ளிகேட் சார்ஜர் தான் இருந்துச்சு சரியா. இதுக்கு பக்கா ஒரிஜினல் சார்ஜரே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 6,000 ரூபான்னு தரோம். 6,000க்கு தரோம். 44 mm உள்ள சீரிஸ் 6. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இந்த ரேட்டுக்கே வந்து இது வாங்க முடியாது. நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரீல 27,000 28,000 அப்படி தான் விற்றுட்டு இருந்தது. செகண்ட்ஸே அந்த ரேட்டு தான் விற்றுட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாக இப்படி ஆயிடுச்சு ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlus 70 வந்து 5,000க்கு ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன்ல. இது ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார், வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குப்பா. ஞாபகம் இருக்கேன், வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்கேன். சரி இது போய் பார்ப்போம். இதுதானே அது? OnePlus 9R ஒருத்தர் வாங்கிட்டாரு. அவரு தெரியல யாருன்னு, ஆசிங்கிட்ட பேசி தான் காசு போட்டாரு. இது வந்து கேமரா வராது. இதோட விலை 5,000 ரூபா சொல்லி போட்டோம். ஆனால் ஒருத்தர் 2-3 பார் கேட்ட மாதிரி தெரியுது, காசு போட்ட மாதிரியும் தெரியுது. என்னன்னு தெரில, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூகுள் பே பொய்யா சொல்ல போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. அது தொடச்சிடலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 2 விதமான ஃபோன் இருக்குது. இதை வந்து 34,000 ரூபாய்க்கு தராப்புல, 34,000க்கு தராப்புல. 1000 ரூபா கம்மி பண்ணியிருக்காப்புல. இது அப்படியே 1000 ரூபா கம்மி பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டிடு. நாளைக்கு நம்மளே மறந்துடுவோம், அப்புறம் கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டுட்ருப்போம். இல்லை 35 அவங்க 34ன்னுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகும். 34 எழுதிரு. 12,256. எந்த இஷ்யூமே கிடையாது, ரொம்ப தெளிவாக இருக்குது மொபைலு
சரியா? சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. ₹34,000. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ மேக்ஸு காப்பி. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லி கொடுத்தது, ஒன்றும் விற்கலை. ஏன்ப்பா S21 அல்ட்ரா பாக்ஸ் இருக்கு தம்பி? அதான் இந்த 25,000 ஒன்று போட்டோம்ல, எங்கே மொபைலு? மேலே இருக்கு பாருங்க. ஓ ஆமாப்பா, இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார்டா. நான் பழைய இந்த கோடு உள்ளதை தான் எவனோ கேட்டுட்ருக்கான்னு நினச்சிருக்கேன். இது ஃபாரூக் பாய் கேட்டாரு. ஃபாரூக் பாய் கேட்டாரா? இதையா கேட்டார்? இது இல்லை, கோடு 21 அல்ட்ரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படியா? நிற்கிறாரா பாரு. இல்லையா கேட்டாரு. அப்படியா? சரி விடு. S21 அல்ட்ரா 25,000 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்கிட்ட வாங்கியிருக்காரு, 36,000 கொடுத்து வாங்கினாரு. ஒரு 4-5 மாதம் இருக்கும், சரியா? இப்போ திரும்ப என்கிட்டே விற்றுருக்காரு. 25,000 சொல்லி போட சொல்லியிருக்காரு. கஸ்டமர் தானே இது. ஓகே, 25,000 போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், ஆனால் பட் வாங்கலை. நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்க. அதுதான் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து 10Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 18,500 போட்டிருக்காங்க. 8/128 மொபைல் நல்லா தரமாக இருக்குது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ஃப்ரெஷ் கண்டிஷனாகவும் இருக்குது. ஷோரூம் டெமோ பீஸ் மாதிரி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் 18,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா தான். விலை வந்து பார்த்திங்கன்னா 23,500. ஸோ இதில் என்ன இஷ்யூனா, இப்போ நம்ம பார்த்தோம்ல டக்குன்னு இங்கனக்குள்ளே லைட் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இஷ்யூ. அது கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்தோன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். இந்த இடம் வெள்ளையாக இருக்குது, இந்த இடம் ப்ளூவாக இருக்குது. சரிதா இல்லையா? வேறு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இந்த இடத்துல தான் பார்க்க முடியும். இந்த இடம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கா, இந்த இடத்துல ப்ளூவாக இருக்குது. வேறு எந்த இஷ்யூமே இல்லை, இதில் கண்டே பிடிக்க முடியாது. இதை வந்து நீங்கள் OLX மாதிரி இடத்துல உங்களுக்கு ஆடு போட்டு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. இதை கண்டே பிடிக்க முடியாது. OLXயில் ஒருத்தர் விளம்பரம் போடுறாங்க S23 அல்ட்ரான்னு. நீங்கள் போயிட்டு இதை வாங்கும்போது இந்த இடத்துல அந்த ஃபால்ட் இருக்கிறது தெரியுமா? தெரியாதுல்ல. பட்டன் இது ஆன் ஆஃப் பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்கு. அது ஒன்று டைட்டாக இருக்குல்லப்பா. ஆன் ஆஃப் பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. வால்யூம் பட்டன்லாம் கரெக்டாக இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன் தான் வந்து டைட்டாக இருக்குது. ஏன்னா இது இப்படி அமுக்குனா இது ஆஃப் ஆயிடணும். ஆஃப் ஆன உடனே என்ன ஆகும், நம்ம திரும்ப ஆன் பண்ணும்போது இங்கே ஒரு லைட் எரிஞ்சாம் ஆகும், இங்கே ஒரு பிளிங்க் ஆகும். ஸோ அதுதான் இதில் உள்ள ஃபால்ட்டே. 23,500 தராப்பில். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். பாக்ஸ் மொபைல் பாக்ஸ்லாம் இருக்குது. பாக்ஸை மறந்துடாதீங்க. சேம் IMEI உள்ள பாக்ஸ் இருக்குது. இதே பீஸ் தான் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான்? 34,000. இது வந்து iPhone 14. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சிச்சு. ஆக்சுவலாக நாங்கள் கொடுக்கும்போதே அப்படி தான் இருந்துச்சுன்னு அவர் கஸ்டமர் சொல்கிறாரு. நம்மகிட்ட வாங்கினது தான் 37,000 கொடுத்து வாங்கினாரா? 32,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆனால் எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது இது, சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை வந்து 29,500. 29,000. பேட்டரி ஹெல்த் 89. கண்ணாடி உடஞ்சதே தெரியல, அவ்வளோ அக்குரேட்டாக. ஆனால் உடஞ்சிருக்கு. ஒரு ரொம்ப அப்படியே தெரியாத அளவுக்கு அப்படியே தரமாக அப்படியே ஃபுல்லாக இதாக இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு.
இதில் வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. விலை வந்து பார்த்திங்கன்னா 29,500 சொல்கிறாங்க. கூகுள் பிக்சல் 5 வந்து 20 இல்லை 8,500 சொல்லி கொடுத்துருக்காப்புல. நம்ம நேற்று கூட போட்டிருந்தோம். ஹானரில் வந்து வி பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து அவர் கஸ்டமர்கிட்டே திருப்பி கொடுத்துட்டோம் நாங்கள். விலை யாரும் கேட்குறாங்க, ஆனால் வாங்கலை, விலை கூட இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி போட்டு அதில் ஒரு செட்டிங் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொன்னாங்க கஸ்டமரு. அது பண்ணிடலாம். அதில் உங்களுக்கு சப்போஸ் யாராவது வாங்குறீங்கன்னா நம்ம அவர் கஸ்டமரை கூட கூப்பிட்டுக்கலாம். அது எப்படிங்க பண்ணுறதுன்னு பண்ணி இதை பண்ணு. இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஸு மாதிரியே இருக்கும் இந்த ஃபோனு. இது வந்து 16 GB ரேமு, 512 GB. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மொபைல். ஹானரில் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்த மாடல் கூட வந்துருச்சுன்றாங்கல்ல. இதுக்கு அடுத்த மாடல் கூட வந்திருக்குல்ல. நம்ம இந்த கடையில் இதுதான் பார்க்குறேன் நானே இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இல்லை இருக்குது, இதுக்கு மாடல் இருக்குது. இது 58,500 புதுசு. ஒரு 10 என்னமோ இருக்குன்ற மாதிரி சொன்னார். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு. ஆமாம், 512 GB ஸ்டோரேஜ். ஸோ கேமரா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கையில் இது வந்து பர்ஸாகவும் மாறிடும். இந்த இடத்துல டிசைன்லாம் வேறு வரும். ஒரு மணி பர்ஸ் கையில் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஒரு லேடிஸ் வச்சுக்கலாம். லேடிஸ்க்கு இது செம்மையான மொபைலு. அந்தளவுக்கு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடலாம். ஸோ சரியான மொபைல் இது. இதோட ப்ரைஸ் வந்து 58,500, 58,500, 16 GB ரேம் இது. இதில் வந்து 2 ஃபோன் போட்டேன்னா, இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3,300 போட்டேன், ஒன்று வந்து 2,800 போட்டேன். இந்த 3,300 ஃபோன் வாங்கிட்டாங்க சரியா. இந்த 2,800 ஃபோன் வந்து வாங்கலை. இப்போ இதோட மாடல் வந்து என்னன்றதை இப்போ இதை ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஆஃப் பண்ணிட்டோமா? ஆஃப் பண்ணி இது எப்படி ஆஃப் பண்ணுறது? ரீசெட் பண்ணி இல்லை பண்ண ஒரு நிமிஷம் ரீசெட் பண்ண. இல்லை அதோட மாடல் நம்பர் வரும்ல, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா. ஆஃப் பண்ணு. அதை பண்ணு மறுபடியும். அதில் என்ன வருதுன்னு பார்க்குறதுக்கு தான் நான் ஆஃப் பண்ண சொல்கிறேன் நமக்கு. இப்போ ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ண முடியுமோ? எப்படி பின்னாடிலாம் ஆன் ஆகாதுல்ல ஓப்பன் பண்ணா? கொடுமாடா சாமி. சரி ஓகே, இது எப்படி ஆஃப் பண்ணுறது எப்படின்னு தெரில. இல்லை அது மாடல் என்ன வரும்னு பார்க்குறேன். ஃப்ளிப்பு 3ன்னு சொன்னாப்புல. இது வந்து ஃப்ளிப்பு 2வா இல்லை இதுவும் 3 தானா என்னன்னு தெரியலையே, அதான் யோசிக்கிறேன். சரி ஓகே, இது வந்து 2,800 இது. 2 பார்வைக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. விவோ X80 நம்ம ஏற்கனவே போட்டோம். இது ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இது கதை முடிஞ்சிருச்சு. இது போக்கோ வந்து இது வந்து M6 ப்ரோங்க, நல்ல ரேட்டுங்க இது. உங்களுக்கு 5G மொபைல் வேறு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 8,256. உண்மையிலே ரொம்ப கம்மியான விலை தான் எனக்கு தெரிஞ்சு. எதனால் வாங்காமல் இருக்காங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 8,700 8 GB ரேமு 256, அதுவும் போக்கோ M6 ப்ரோனா அது எவ்வளோ பெரிய மாடல் இது. இன்றைக்கி ஆன்லைனில் எவ்வளோ பாருங்க அப்படியா? சரி செக் பண்ணிக்க. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 8,700. இது வந்து நத்திங் 2Aங்க. இன்னும் 9 மாதம் வாரண்டி இருக்குது. மனுஷன் அந்த பாக்ஸை வந்து வீணாக்கிட்டார். அதனால் வந்து சில பேர் பார்த்துட்டு பழசாக இருக்குமோன்னு நினைக்கிறாங்க.
அதெல்லாம் கிடையாது, மொபைல் புதுசு. ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து 8/256ன்னு தவறுதலாக சொல்லிட்டோம். இது வந்து 12/256. சரியா, 12 GB ரேமுங்க இது. 12 GB ரேமு, 9 month வாரண்டி. ஆன் பண்ணுப்பா, இதை ஆன் ஆயிடுச்சா? ஓகே. 12 GB ரேமு இதில் போட்டிருக்கோம்ல பாருங்க. 12 GB ரேமு. மேனுஃபேக்சர் டேட் படி பார்த்தாலே வந்து 9 மாதம் வாரண்டி இருக்குது, 9 month வாரண்டி இருக்குது மொபைலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபா, 19,500 நானும் நல்ல விலை குழம்பிட்டேன். 19,500 19,500. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் விவோவில் Y51, விவோ Y51 மாடல் பழைய மாடல் தான். 6/128, 5G கிடையாது, இது 4G தான். 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. டிஸ்பிளே வேறு சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ஃபால்ட் இருக்குது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 4G மொபைலு. மாடல் வந்து Y51A. சரியா, பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்ததாக ஓப்போவில் F25 Pro 13,500 8/256 8/128. இந்த மொபைல்லாம் வந்து 100 தடவை காமிச்சிட்டோம் நாங்கள், 100க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அதனால் இப்போ அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச வேணாம், அடுத்த வீடியோக்கு போயிடுவோம். OnePlus 11R 19,500 பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது. ஃபுல் கிட்டு உள்ளது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128 8/128. ப்ரைஸ் வந்து 19,500 19,500. இது ஓப்போ ரெனோ 9 அப்ராட் மொபைலு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 11,000 ஆல்ரெடி நிறைய வாட்டி போட்டோம். ஓப்போ ரெனோ 10 பேக் டோர் சேஞ்ச் பண்ணது 14,000. இதெல்லாம் வந்து போகவே இல்லை, நிறைய விற்றுறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து பாருங்கள் எங்ககிட்ட விற்காமல் எவ்வளோ மொபைல் இருக்குன்னு. இது சாம்சங் கேலக்ஸி A33 7,500 ஒரிஜினல் டிஸ்பிளேலாம் எதுவும் மாற்றலை. பேக் டோர் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, அதாவது என்னென்னா பவுச்சு போட்ட அடையாளங்கள், இந்த பவுச்சுனால இந்த பாருங்கள் பெயிண்ட்லாம் உறிஞ்சிருக்கு. ஸோ மொபைல் ஆனால் சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது. இப்போ சார்ஜ் இல்லை. சரியா, இந்தப்பா இது அப்படி வச்சிரு. இது வந்து ஃபோல்டு, நமக்கு தெரியும் ஃபோல்டில் 2 ஃபோன் இருக்குது, 9,000. அதில் ஒரு ஃபோன் 8,500 கூட தரேன்டாரு. இப்போ எது அதுன்னு தெரில. சரியா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 Pro Max. இது 256 GB. சரியா, மொபைல் வந்து உண்மையிலே சூப்பரு. 54,500 தான் இது. 256 GB 256 GB. பேட்ரி ஹெல்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? %89 பேட்ரி ஹெல்த்து. ஸோ ப்ரைஸ் வந்து 54,500 54,500. இது OnePlusல வந்து 80 12,500. ஓப்போ ரெனோவில் வந்து பார்த்திங்கன்னா 7 இது 8/128. இதில் வந்து என்னென்னா 8/256. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது. இதில் விலை வந்து 10,000. சாம்சங்கில் ஒரு எம் சீரீஸ் இது 5,500. இது வந்து பார்த்திங்கன்னா 12,000 கொடுக்குறோம். இது என்ன இந்த 12,000 எழுதி கொடுப்பா. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S21 FE. ஸோ 4G மொபைல் இல்லை, 5G மொபைலு. சாம்சங் கேலக்ஸி S21 FE. S20 FE வந்து இன்றைக்கி 13 ரூபா விற்கிறாங்க. இது வந்து S21 FE 8/128. மொபைலோட விலை 12,000 ஆக்கிட்டோம். சரியா, 13,000 போட்டோம், இன்றைக்கி 12,000 போட்டிருக்கோம்.
இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S22 ப்ளஸ் இது 8128 மொபைல் உண்மையிலே பளிச்சுன்னு இருக்கு. வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 23,000 ரூபாய்க்கு தரோம். சாம்சங் கேலக்ஸியில் 2 ஃபோன் இருக்குது. ரெண்டுமே A34 இது சரியா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8128 13,500 ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 14,500 அதுவும் A34 தான். என்ன இது 82 இது வந்து 8256. அடுத்ததாக விவோவில் வந்து விவோ வந்து X70 ப்ரோ எட்ஜ் மாடலு. பேக்டோர் லேஸாக இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256 சரியா. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம்? 18,000 ரூபா தானே. 18,000 ரூபா 18,000 போட்டிருக்கோம். இது வந்து ரெட்மி 12Cன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. 4GB ரேமு 64GB 3,500 3,500. ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 11 இது 10,500. நத்திங் 1 இது 16,000 ரூபா இது. இது ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கஸ்டமர் இது ஐக்ளோடு. இதுக்கு ஐக்ளோடு சொல்லிட்டேன்னு சொன்னாரா அவன் ஆசிமுங்க. சுவிட்சு போட்டு விடு சுவிட்சு ஆசிம். இதுக்கு ஐக்ளோடு உனக்கு சொல்லிட்டாராம்ல அந்த பையன். அது எடுக்க முடியுமா பாரு. பரவாயில்ல விடு போயிட்டே இருந்தேன்னா. இது வந்து ரியல்மியில் நார்சோன் சொல்லிட்டு ஒரு மொபைலு 8,500 ரூபா. இது என்ன மாடல்ப்பா இது? இது யார் இதா காதர் இதா 6,700 ரூபா போட்டிருக்காப்புல. இது வந்து இந்த போக்கோ M6 ப்ரோ மாதிரி இருக்குது. இது வந்து ரெட்மியில் வந்து 13Cன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 5G மொபைல் தான். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128 128. பேக்டோர் லேஸாக உடஞ்சிருக்கு 6,700 இது. இந்த பேக்டோர் லேஸாக உடஞ்சிருக்கனால கம்மியாக தராப்புல. இது நம்ம போட்டோம் இது வீடியோவில். இது வந்து OnePlus 8 11,500. இது வந்து சாம்சங்கில் வந்து F62 இது 4,300. ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இந்த இடத்துல கேமரா இப்படி இருக்கனால கம்மியாக தராப்புல. இது வந்து ஃபோல்டில் வந்து இது வந்து 34,000 ரூபா தரும் சரியா. ஃபோல்டில் வந்து ஃபோல்டு 6 இது. ஸோ ஃபோல்டு 6 சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 6 டிஸ்பிளே இஷ்யூ நிறைய காமிச்சிட்டோம் இந்த மொபைலை. டச்செலாம் சூப்பராக இருக்குது. கண்ணாடி உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல டேமேஜ். உள்ளே வந்து ஒர்க் ஆகாது. டிஸ்பிளே ஃபுல்லாகவே போயிடுச்சு. புது மாடலு 1,70,000 ரூபா இருக்குது ஆன்லைனில். இப்படியே வச்சு யூஸ் பண்ணோம். விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000 ரூபா. இல்லை இது 34,000 ரூபா எழுதுவேன். 34,000. ஏன்ப்பா லைட் இருக்கட்டுப்பா. டீசல் வருது ஒரு வேலை பார்க்கணும். இதை மட்டுமா மாட்டிருங்கண்ணா. நான் சும்மா அப்படியே வீடியோ போட்டுறேன் அவ்வளோதான். நான் இப்படி எடுத்து வச்சுரு ஆசிமே. எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சுரு. நான் இப்படி வச்சு வீடியோ போட்டுறேன் அவ்வளோதான். இன்றைக்கி ஷார்ட்டாக வீடியோ போட்டுருவோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையான மொபைலு. ஐஃபோன் SE 3,500 இது. ஆமாப்பா அது கை விட்டுறாதா. நான் இப்போ அமுக்கும் போது தான் இதாகிடுச்சு. ஸோ இது OnePlusல வந்து பார்த்திங்கன்னா இது வித்துருச்சு. இதான் 9Rன்னு ஒன்று போட்டோம்ல 6,000 ரூபா அது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Note 10 ப்ளஸ்ஸு. டச்சு வேலை செய்யலை. கண்ணாடி உடஞ்சிருக்கு. பேக் டோர் உடஞ்சிருக்கு. பட் ஆனால் போர்டு சூப்பராக இருக்குது. போர்டை கண்டுபிடிக்கிறது இந்த பெண்ணை வச்சு நம்ம ஒரு வீடியோ வச்சு காமிச்சிருக்கோம்
ஷார்ட் வீடியோ எல்லாமே அந்த பேனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்டுக்கு மட்டும்தான் 5000 ரூபா சொல்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸஸ் மேக்ஸு 15500 ஸோ இது வந்து சரியான மொபைலு, ஏன் விற்காமல் இருக்குன்னு தெரில. ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 12R 16 GB ரேமு 256 பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு, மற்றபடி மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. செம்ம தெளிவு இது. ஸோ இதோட ப்ரைஸு 24000 ரூபா, 24000 இது. டேப் வந்து சிம் கார்டு போடுறது டேப் A7. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி சொல்லியாச்சுல. நாளைக்கு பார்த்துக்கலாம் பஸ். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வருவோம். மத்தியானம் கரெக்டாக ஒரு 2 மணிக்கெலாம் வருவோம். ஸோ வந்து பார்த்துக்கலாம் சரியா. இப்போதைக்கு இதோட கிளம்புறோம். ஆனால் இங்கே வேலை நடந்துட்டுருக்கு, ரிப்பேர் பார்த்துட்ருக்காங்க. லைட்லாம் சில லைட்டு எரிய மாட்டேங்குது பாருங்க, 1-2 லைட்லாம் எரியுது. என்னது 14 விற்கலை தலைவா, விற்கலை தலைவா, முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அது இருக்காது, ரொம்ப ரேட் அதிகம், அந்த ரேட் விற்காது. அது ஒரு 22 ஓகேயா? கேளுங்க 22 கேளுங்க, வேண்டாம் அப்படியே வீடியோலே சொல்லிடலாம். ஆமாம் அப்படியா, சரி ஓகே.